மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகரா இருந்தாலும் சரி, சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகரா இருந்தாலும் சரி, அவர் நினைச்சா மட்டும்தான் அவரை நம்ம போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். எங்கேயோ இருக்கிற அந்த மலேசியா முருகரையே போய் ஈஸியாக நான் பார்த்துட்டேன். ஆனால் பக்கத்தில் அதுவும் சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகரை போய் இவ்வளோ நாள் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் வந்து அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் சிலை அப்படிங்கிற பெயர் பெற்ற இந்த முருகர் கோயில் எங்க இருக்கு, எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கறத தெளிவா பார்த்தலாம். அதாவது சேலம் மாவட்டத்தில் ஏத்தப்பூர் பகுதியில் புத்திர கவுண்டர் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இருக்குது. நம்ம இந்த சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் ஒரு 42 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. மெயின் ரோட்லேயே இருந்து பார்த்தோம்னா இந்த நுழைவாயில் வந்து தெரியும். அதே மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் இறங்குறாங்க இல்லையா, அவங்க கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு நடைமேடை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கட்டியிருப்பாங்க. அதில் கிராஸ் பண்ணி கூட நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். இந்த ஆர்சி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து நம்ம காரு பைக்கு வேறு ஏதாவது வண்டியில் வந்தோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் எடுப்பாங்க. அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். நம்ம இந்த மெயின் ரோட்டில் இருந்து நடந்து போகும்போதே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மலை. அந்த மலைக்கு முன்னாடி வந்து உயரமான முருகருடைய சிலை, அவருடைய முகம் வந்து எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். அதாவது உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் சிலை அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிலையை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 140 அடி இருக்கும். ஆனால் இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்துமலை முருகர் கோயிலுடைய சிலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 146 அடி உயரம் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வாங்கியிருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் அந்த செஞ்சது ஒரே சிற்பி தான். இந்த முருகர் சிலை இருக்கக்கூடிய இடத்துல கேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் கார் பார்க்கிங் வந்து இருக்கும். இலவச கார் பார்க்கிங் தான். நம்ம என்ட்ரி வந்து மேலேயே எடுத்துடுறோம், அது வேறு விஷயம். இங்கே வந்து காரை நம்ம ஃப்ரீயாகவே வந்து பார்க் பண்ணிக்க முடியும். அப்படியே காரை நிறுத்திட்டு முருகர் சிலை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த மெயின் கேட் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த கேட் வழியாக உள்ளே போக முடியாது. ரைட் சைடில் உள்ளே போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இந்த வழியை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வயசானவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கோயில் சார்பில் இருக்கிறவங்க இந்த வழியில் நேராக உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி நடை திறந்திருக்கிற நேரம் காலையில் 6:30 டு நைட்டு 9 மணி வரை நடை திறந்திருக்குன்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சாமி தரிசனம், கிழக்கு வாசல் அந்த வழியாக உள்ளே போகிறது. ஸோ நம்ம முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கடைகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பூஜை தட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒன்று வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா உள்ளே போய் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். ஓம் சொற்பதம் கலந்தவா போற்றி, ஓம் அற்புதம் நிறைந்தவா போற்றி. இந்த சைடில் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் போகும்போது நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக கோயிலுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம்னா சாமியை பார்த்துருவோம். ஆனால் இந்த சைடில் போகும்போது தான் நிறைய கடைகள் இருக்குது இல்லையா, அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள் ஏதாச்சும் தேவை அப்படின்னா நம்ம வாங்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மேம்படும். அதுக்காகவே வந்து சைடில் போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. சைடில் போகும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், புதுசாக வந்து கோபுரம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த கோபுரம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இது வழியாக தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா மெயினாக ஆஃபீஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம சப்போஸ் எதாவது பூஜை பண்ணுறோம், இல்லை ஸ்பெஷல் தரிசனம், இல்லை லிஃப்ட் மேலே போய் மேலே இருக்கக்கூடிய முருகருக்கோ முருகருடைய அந்த வேலுக்கோ வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான என்ட்ரி டிக்கெட் எல்லாமே இங்கே தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து மேலே போயிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. லிஃப்ட்டு தெரியுதா, இந்த லிஃப்ட்டுக்கு மேலே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்கும். டைரெக்டாக வந்து அந்த வேலுக்கு நேராக வந்து நம்ம அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அந்த நெய் தீபம் ஏற்றுறதுக்கான இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இது தவிர அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே போயிட்டு என்ன மாதிரியான பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அப்படியே நம்ம கோயிலோட முன்னாடி வந்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்து அந்த முருகரை பார்க்குறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ ஜொலிக்குதுன்னு பாருங்கள். ஸோ முருகரை இங்கேருந்து பார்க்குறதே வந்து அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக அவருடைய தரிசனம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஃபஸ்ட்டு வந்ததும் ஸ்ரீ சங்கர விநாயகர் ஆலயம் வந்து இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே படி மேலே ஏறி மேலே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல முருகருடைய பாதம் வந்து இருக்கும். ஸோ அந்த பாதத்தை தொட்டு வணங்கிறதுக்கு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போய் அந்த முருகருடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அங்கேருந்து அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா முருகருடைய அந்த திருவுருவ சிலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பிரமிப்பாக வந்து ரொம்ப உயரத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே திருப்பி கீழே வந்து இந்த சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போனோம் அப்படின்னா இங்கே தான் வந்து முருகருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இந்த முருகருடைய சன்னதிலையுமே நம்ம ஒரு சின்ன கியூ மாதிரி இருக்கும், அதில் நின்று அப்படியே கிட்ட போனோம் அப்படின்னா முருகருக்காக வந்து ஸ்பெஷல் பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் முருகரை கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே தரக்கூடிய அந்த திருநீர் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து அன்னதான டோக்கன் வந்து தருவாங்க. ஸோ இந்த கோயில் சார்பிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட பேருக்குன்னு சொல்லிட்டு அன்னதானம் வந்து போடுவாங்க, அதுக்கு டோக்கனும் கொடுப்பாங்க. இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம அந்த அன்னதானம் போடக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா வயிறார வந்து சாப்பிட முடியும். அந்த மாதிரி வந்து இந்த கோயில் சார்பில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்ததும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாத கவுண்டர் அது மாதிரி வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட பிரசாதங்கள், அந்த பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் கோயில் சார்பில் இருக்கக்கூடிய விபூதி, குங்குமம், இன்னும் ஒரு சில பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதாவது உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய அருளோடு இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போங்க. ஸோ உங்களில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நேரடியாக வந்து பார்க்க முடியாத வருத்தம் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த முருகரோட தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஸோ வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டன் யூஸ் பண்ணிங்க. ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.